என்ன அனி மேடம், வணக்கம். இந்த ராஜகோபுரத்தோட வரலாறு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். நான் சொல்றதை விட நீங்க சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். தெய்வம் இருக்கா இல்லையா, இது நடக்குமா நடக்காதா, எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? இந்த கேள்வி எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த ராஜகோபுரம். பிற்கால பாண்டியர்கள் தென்காசி பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தென்காசி பாண்டியர்கள்ல ஹரிகேசரி பராக்கிரம பாண்டியன், சோ இவரு தான் இந்த கோவிலை கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுற மாதிரியே நம்ம ஆட்சி பண்ற இந்த தென்காசிக்கு ஒரு சிவன் கோவில் ஒண்ணு கட்டணும், அது காசிக்கான நிகரான ஒரு கோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு. அந்த விருப்பத்தை ஒரு தச்சர்கிட்ட சொல்றாரு. அப்ப ஆருடம் பாக்குறாங்க. ஆமா. ஆருடம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல அந்த ராஜகோபுரம் சிதைவடையும் அப்படின்னு சொல்லி ஆருடம் வருது. இத பராக்கிரம பாண்டியன்ட்ட அவர் சொல்லிடுறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது நம்ம ஒரு பிரம்மாண்டமா கட்டக்கூடிய ஒரு கோவில், இது சிதைவடைஞ்சாலும் அதை மறுபடியும் ஒரு புத்துயிர் அடையணும், அதுக்கு ஒரு உந்துதலா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு, ராஜகோபுரத்துல ஒரு கல்வெட்டு வைக்கிறாரு. ஆமா, இந்த கோபுரம் ஒரு கல்லு கீழே விழுந்து அதை யாரு சரிப்படுத்துறாங்களோ அவங்க காலை என் தலைமையில சமக்கிறேன் அப்படின்னு அந்த காலகட்டமும் வருது, ராஜகோபுரமும் சிதையுது. ஆருடம் பார்த்த அந்த காலகட்டத்திலேயே என்ன பண்றாங்கன்னா, இதை யாரு சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஜாதகத்தை கணிச்சு எழுதுறாங்க. இந்த ஜாதகக்காரன் தான் இந்த ராஜகோபுரத்தை புதுப்பிப்பான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. காலம் கடந்து வரும்போது அந்த ஜாதகம் எங்க இருக்கு அப்படின்றது தெரியல, மறந்துடுது, அது இருக்கிற இடம் தெரியாம போயிடுது. ராஜகோபுரம் சிதைஞ்சதுக்கு அப்புறம் கனவுல அந்த ஜாதகத்தை பத்தி பட்டர்கிட்ட சொல்லி அந்த பட்டர் அதை எடுத்து நகல் போட்டு அந்த ஜாதகத்துக்கான ஆளை தேடுறாங்க. அப்படி ராஜகோபுரம் சிதைஞ்சப்போ அங்க முதலமைச்சரா இருந்தது காமராஜர் ஐயா இருந்தாரு. அவர் இந்த திருப்பணியை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நிதி பற்றாக்குறையினால அது செய்ய முடியாம போகுது. காரணம், அந்த ஜாதகமும் காமராஜருடைய ஜாதகமும் ஒத்து வரல. சரியா? அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜாதகக்காரனை தேடி பிடிக்க முடியல அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே டொனேஷன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் போகும்போது இருக்கவர் தான் நம்ம தினத்தந்தி ஓனர் சிவந்தி ஆதித்தனார் ஐயா. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த ஜாதகத்தை பத்தியும் பேசுறாங்க. அவரோட ஜாதகமும் இந்த ஜாதகமும் ஒத்து வருது. என்னைக்கோ ஒரு காலம் நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் கணிச்சிருக்கான் அப்படின்னா இந்த மொத்த செலவு நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் கட்டி கொடுத்த ராஜகோபுரம். சோ எதிர்காலத்தை கணிக்க முடியும், எதிர்காலத்தை கணிச்சு அதுல நடக்கிற சேதத்தை இவனால சரி பண்ண முடியும்னு ஒருத்தனை தேர்வு பண்ண முடியும், அவனை அந்த பணியை செய்ய வைக்க முடியும். கண்டிப்பா நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.